இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லெமன் பவுண்ட் கேக் தான் மேக் பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 90 கிராம் மைதா, 10 ml ஆயில், தென் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு முட்டை, தென் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் ஜூஸ் வந்து 15 ml எடுத்து வச்சுருக்கிறேன். 65 கிராம் நம்மளுக்கு பட்டர் அன்சால்ட்டட், தென் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அந்த லெமனோட ஜெஸ்ட்டு, தென் பார்த்திங்கன்னா 100 கிராம் பவுடர் சுகர், தென் பார்த்திங்கன்னா ஒரு 65 ml பால். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விஸ்க் வச்சு கூட இந்த கேக் நீங்கள் மேக் பண்ணலாம். இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு அந்த பட்டரோட அந்த எல்லோ கலர் மாதிரி ஒரு பெயில் எல்லோ கலர் வரும், அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை இதில் போட்டு ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் பீட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பவுடர் பண்ண சுகர் வந்து அங்கங்கே பறக்கும். அதனால் ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு ஒன் டைம் ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பீட்ரு யூஸ் பண்ணி ஒரு டைம் அடித்து எடுத்துக்கோங்க. பவுடர் சுகரை இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஹை ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம பட்டர் வந்து திரிஞ்சு போயிடும். தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜெஸ்ட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லெமன் ஜெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப லெமனை உள்ளாக போட்டு துருவாதீங்க, லைட்டாக மேலே துருவி எடுத்துக்கோங்க. இல்லைனா நம்மளோட கேக்கே கசப்பாயிரும், டேஸ்ட்டே மாறிடும். தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்கு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரஃப்பாக ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டர் மிக்சர் கூட எடுத்து வச்சுருக்கிற ஆயிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதை ஒரு சல்லடை வச்சு 2 பேட்சஸாக சலிச்சு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க, கேக்கு ஹார்ட் ஆயிரும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டருக்கு அந்த கன்சிஸ்டன்சியே மாறி இருக்கும். தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டைமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு ரெக்டாங்கிள் டின் அதை பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 6x3 சைஸ் 1/4 kg கேக் பேக் பண்ணுற டின். அதில் இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 170 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட லெமன் பவுண்ட் கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். கேக்கை பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, அழகாக இருந்தது. உண்மையாகவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேக்கை. நம்ம அந்த கேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற பட்டர், லெமன் ஜூஸ், லெமன் ஜெஸ்ட் இதெல்லாம் பேக் ஆகி வரும்போது வீடு ஃபுல்லாக செம்ம ஸ்மெல்லாக இருந்தது. லெமன் ஃப்ளேவர் அப்படி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தால் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது நல்ல ஒரு சேல் ரெசிபின்னு சொல்லுவேன். மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. அவ்வளோ சாஃப்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.